என் அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து விதமான வீடியோக்களும் வரும். நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, வெஹிக்கிள் ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பல விஷயங்களை காய்ச்சி வரேன். இந்த வீடியோக்களையும் பார்க்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. மேலும் சுவாரஸ்யமான மற்றும் பிக் பாஸில் இடம்பெறும் தீலான சம்பவங்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்தில் எனக்கு பதிவு செஞ்சு அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்லையே சண்டை திவாகருக்கு வினோத் எது பண்ணாலும் தான் திவாகர் பிரச்சனையாக கொண்டு வருவார். அந்த மாதிரி கண்ணதாசனை பற்றி ஒரு நல்ல பாடலை பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ திவாகர் குழப்பி விட்டுறாரு. கானா பாட்டு படிச்சிருந்தா கண்ணதாசங்கார கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி அப்படின்னு படிச்சிருந்தா சில நேரம் திவாகர் பேசாமல் இருந்திருப்பாரா இருக்கும். ஒரு புத்திமொழி சொல்கிற பாட்டாக இருக்கும். அது உனக்கு ஏற்றுக்கே இல்லை. அவரை மறைஞ்சாச்சும் நிம்மதியாக இருக்க விடுங்கடா. இப்போ அவரை கூட்டிகிட்டு ஒரு பிரச்சனை. அவர் மறைஞ்சும் அந்த மனுஷனுக்கு நிம்மதி இல்லையா? அவர் என்னத்தான் மறைந்தாலும் இன்று வரை என் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கண்ணதாசன். யாருடனான உறவு பிக் பாஸை கடந்து நீண்டு கொண்டு போகணும்னு விரும்புகிறீங்க? யார்கிட்ட உறவை இப்பயே முடிச்சு கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு பிக் பாஸ் கேட்கும்போது சபரி சொல்கிறாரு, பார்க்கக்கூடாத நபர் அப்படின்னா வியானா அப்படிங்கிறாரு. அதை தொடர்ந்து மேலும் உறவை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா யாரோட நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சபரி சொல்கிறாரு ரம்யா அப்படின்னு. திவ்யாவை சொல்கிறாங்க யாரோட உறவு நீளணும் அப்படின்னா ரம்யாவை சொல்கிறாங்க யாரோட உறவு முறிச்சுக்கணும் அப்படின்னா சாண்ட்ராவை சொல்கிறாங்க. சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. எந்த இடத்துலையுமே திவ்யா சாண்ட்ராவை நாமினேஷன் பண்ணாமலும் இருந்ததில் இந்த டாஸ்கில் கூட அதை தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லா விதத்துலேயும் சாண்ட்ராவே குத்திக்கிட்டு இருந்தா இது எங்கே தான் போய் முடியும்னு தெரியல. திவாகர் சொல்கிறாரு யார் வினோத்தை தான் சொல்லுவார். அவருக்கு யார் இன்னும் இடத்துல வினோத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. வினோத்தை சொல்கிறாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அதே மாதிரி வினோத்தும் சொல்கிறாரு மற்றவங்க எல்லாத்திட்டையும் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். ஆனால் திவாகர்கிட்ட எதை கற்றுக்கிறது அப்படின்னே தெரியல. ஏன் மொக்க போடுறத கற்றுக்க ஏதாவது புலம்பல்னோடனே யார் ஞாபகத்துக்கு வாரா? அதை ஈஸியாக கடந்து போகிறது நபரும் யார் நம்ம சாண்ட்ரா தான். அவங்களுக்கு சும்மாவே புலம்புவாங்க, சும்மாவே வாயமெண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்சா சொல்ல வேணும் நல்லா மெல்லுன்னு மெல்ல போகிறாங்க. அதே மாதிரி புலம்புற டாஸ்க் எப்பயுமே புலம்பிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போ அதை ஒரு டாஸ்க்கை வேற கொண்டு புலம்பலாம் அப்படின்னு ஒரு அறிவிச்சிட்டாரா? புலம்புறாங்க. அம்மா சார் 70,000 வின் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு புலம்பல்னாலும் புலம்பல். அந்த மாதிரி புலம்பல் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அழுக கண்ணீர் புலம்புறது அப்பப்பப்பா. அரோரா சம்பாரிச்சது 10-12 தான் சம்பாரிச்சிச்சு. அதில் வேற பாவக்காய் ஜூஸை வேற குடிக்கலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அக்கா மாலா கப்சியை நினச்சிக்கிட்டு அதை எடுத்து விட வேண்டியது தானே, பருக வேண்டியது தானே. வினோத் எப்படியோ 90,000 சம்பாரிச்சிடுறாரு. அதை தொடர்ந்து திவ்யா 1,05,000 அதை சம்பாதிச்சிடுறாங்க. சம்பாதிச்சு யாருக்கு கொடுத்தாங்க? வினோதுக்கு கொடுத்தாங்க. 18 லட்சம் காசு சேர்ந்த பிறகு அதை அரோரா எடுப்போமா வேணாமா எடுத்துட்டா அப்படின்னு விக்ரம்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் கேசரி ஊட்டி விடுற வர்ற மாதிரி வினோத் அந்த காசை தூக்கிட்டு போயிருந்தார். இது ஒரு எப்படியாப்பட்ட விஷயம்னு தெரியல. ஏன்னு சொன்னால் இப்போ திவ்யா, ரம்யா, வியானா அவங்க 3 பேர்த்துக்கு இடையில் யார் சிரிச்சா யாரை சிரிக்கலை. அதே மாதிரி அவங்களுக்கு கோபமான நபர்கள் யார்? ஒன்று அரோரா, இன்னொன்று விக்ரம்ட்டு முகத்தையும் அரோரா முகத்தையும் பார்க்க இல்லை சந்தோஷம் தெரிஞ்சு. அதே மாதிரி சாண்ட்ராவோட முகத்துலையும் சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதை நினச்சி அழுதுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பழக்கம், இந்த பிக் பாஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தரை குற்றம் சாட்டி
தான் வீவர்ஸையோ இல்லை பிக் பாஸ் நிகழ்ச்சியோ அப்படி தான் போகுது. ஏன் ஒருத்தவங்க நல்லவங்கள பார்க்கக்கூடாது? ஏன் அரோரா மேலேயும் சாண்ட்ரா மேலேயும் விக்ரம் மேலேயும் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது? எடுத்துகிட்டு போகிறோன்னா போட்டு வினோத் டைட்டில் ஜெயிக்க நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்கங்கிறது தான் வியானா, திவ்யா, ரம்யாவுட்டு கருத்து. ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? நல்லா யோசிப்போமே, நல்லதாக யோசிப்போம், நல்லதாகவே இல்லை நடக்கும். அவங்க 2 பேரும் 3 பேரும் கவலைப்பட்டிருப்பாங்க. டைட்டில் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அது மூணாவது பட்சம். 12 லட்சம் போனதுக்காக கவலைப்பட்டிருப்பாங்க. அரோரா எடுக்க தான் போனாங்க உண்மையாக. நான் எடுக்கடான்னு. அதே மாதிரி சாண்ட்ராவுக்கும் காசு தேவை இருக்குது. அதனால தான் 2 பேர் வந்திருந்தாங்க. யார்? பிரஜினும் சாண்ட்ராவும் 2 பேரும் அவமானப்பட்டு குடும்பத்தை அடகு வச்சு வர மாட்டாங்க கேம் விளையாட. ஏன்னா காசுக்காகத்தான் அவங்களும் வந்தது, சாண்ட்ராவும். அதனால் இதில் என்ன வன்மம்னு தெரியல. வன்மமாக யாரையும் பார்க்காதீங்க. எல்லா விஷயங்களையும் நல்லதாக பார்ப்போம், நல்லதாகவே நடக்கும். வாட்டர் மேலான் கதறாரு. வினோத் மேலே அவ்வளோ கோவம் இருந்தாலும் கடைசியில் கதறி அழுகிறாரு வாட்டர் மேலான். அப்படிங்கிற மாதிரி அழுகிறாரு. அப்போ பிரவீன் காந்தி டைரக்டர் அவர் சொல்கிறாரு, வினோத் ஒரு மேலே வந்ததுக்கு காரணமே திவாகர் தானா? என்னடா திவாகருக்கும் வினோத்துக்கும் என்னடா சம்மந்தம்? திவாகர் தான் வாட்டர் மேலன் இப்படி முன்னேறதுக்கு காரணமாகவே அமைந்தாராம் அப்படின்னு பிரவீன் காந்தி சொல்கிறாரு. இப்போ என்னவா டைரக்டர் பிரவீன் காந்திக்கு என்னவா இப்போ என்னவா? அதாவது ஒட்டுமொத்த வன்மமும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க 3 பேர். 3 பேர்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ள நபர் திவ்யா, அவங்கள விட்டுருவோமே. யார்? ரம்யாவும் வியானாவும் ரொம்ப வன்மம். என்ன மனசோ தெரியலை. அதாவது வினோத் பணப்பெட்டியை எடுக்கிறப்ப வினோத்தை தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மற்றவங்களோட முகத்தில் என்னென்ன தெரியுது? அவன் குரோதமாக யோசிக்கிறான் அப்படி இப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குரோதமாக யாரையும் யோசிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க வினோத் பணப்பெட்டியை தூக்குறத தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியாக, ஷாக்காக, அதாவது எக்ஸ்பிரஷனோட சில பேர் ஸ்மைல் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அதை எல்லார் முகத்தையும் வினோத் பணப்பெட்டி எடுக்கிறப்ப எல்லாரோட முகத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவன் எப்படி பார்க்குறான், இவன் சிரிக்கிறான், இவன் அழுகிறான், இவன் முறைக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள தான் வன்மம் இருக்குது. அதையே சுட்டி காட்டுறாங்க. வியானாவும் ரம்யாவும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தாதுன்னு விக்ரம் போயிட்டு அப்சரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட மனக்குமுறலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கைக்கிறாரு. அதாவது நீங்கள் அவங்க அப்படிங்கிற மாதிரி அப்சராவை காய்ச்சிடுறாரு. அப்சரான்னு சொல்லுங்கள். இதில் வேறு என்ன பிரச்சனை விக்ரம் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பிரச்சனைக்கு அழகிறீங்க? அப்சராவுக்கு பிரச்சனை தன்னை என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல வேணாமா, அப்சரான்னு சொல்லணுமா? அதை தொடர்ந்து விக்ரமும் சாரி அப்படின்ட்டு வா போ நீ அப்படின்னு காய்ச்சிருந்தாரு. இதுவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு சரி. பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாரு வினோத். அடுத்து டைட்டில் ஜெயிக்க போகிறது யார்? நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 9 வெற்றியாளர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்ய மறக்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் முடிவுறது உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.